கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்தொல்லையான்கிற தலைப்பிலே இந்த ஜெபத்தை பார்க்கும்படி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேன் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வருமானத்தையும் அவர் தாமே ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. பொதுவாக உங்களுடைய வாழ்க்கையில் கடந்தொல்லை ஏற்பட்ட பிறகு உங்களுக்கு கடுமையான மனவேதனை ஏற்படும். இந்த உலகத்தில் உங்களை ஒரு அனாதை போல் நீங்கள் நினச்சிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு கடன் தொல்லைகள் ஏற்பட்ட பிறகு யாருமே உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. உண்மையாக போய்ங்களா? தெரிஞ்சோ தெரியாமல நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க. நீங்கள் குடியிருக்கிற உங்களுடைய தெருவில் வீட்டை சுற்றி எல்லாருக்கும் நீங்கள் கடன் வாங்கி சிக்கினீங்க, கடன் வாங்கி இவங்க மாட்டிக்கினாங்க, வாங்கின கடத்தை அடைக்க முடியலன்னு சொல்லி உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப கேவலமாக உங்களை பேசி அதனால் ரொம்ப நீங்கள் பாதிக்கப்பட்டு ரொம்ப மனக்கவலையோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஏன்னா கடன் தொல்லை என்பது நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு அது தெரியாது. அந்த பாதைக்குள்ளே நீங்கள் போய் அதில் சிக்கிக்கணும், அதனால் ஏற்படக்கூடிய அவமானங்கள், நிந்தைகள் இதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் மனசில் பயங்கரமான ஒரு துக்கம் இப்போ காணப்படலை. ஒருவேளை உங்கள் கூட பிறந்தவங்க கூட உங்களோட கடன் தொல்லையை நீங்கள் சொன்னதால் அவங்க கூட உங்களை வெறுத்துட்டுக்கலாம். நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் சொந்தக்காரங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், தூரத்தில் இருக்கிற நண்பர்கள் எல்லாரும் உங்களை வெறுத்துட்டுக்கலாம். ஆனால் அருமையானவங்களே, இயேசு கிறிஸ்து உங்களை ரொம்ப நேசிக்கிறார். என் அன்பு சகோதரியே, ஏசப்பா உன்னை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார்மா. இந்த உலகமே உன்னை வெறுக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் உன்னை கடங்காரி 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 அப்படின்னு உன்னை அப்படியே ஓரங்கட்டலாம். சங்கீதத்தில் உங்களோட கடன் தொல்லைக்காக நான் ஒரு வசனத்தை வச்சு இந்த 103வது எபிசோடை நடத்தலான்னு சொல்லி தேவ சமூகத்தில் இப்போது நான் உட்கார்ந்துக்கின்னு உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை சொல்ல வந்திருக்கு. நான் சென்னையில் இருக்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும், பேர் பாஸ்டர் ஜீவன், நல்லா தெரியும் உங்களுக்கு. எனக்கு மேரேஜ் ஆகி 3 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. சென்னையில் நான் இந்த கடன் தொல்லைக்காக மாத்திரம்தான் ஜெபம் நடத்துகிறேன். அதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம சேனலை பார்த்திங்கன்னா பார்க்குற எல்லாருக்கும் அதிசயங்கள், அற்புதங்களை கர்த்தர் செஞ்சுருக்கிறேன். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு குடும்பத்தில் நல்லது கெட்டது எல்லாம் பார்த்து ஒரு 3 குழந்தைக்கு தகப்பனாக இருந்து 1க்கு 2 சபையை நடத்துகிற இப்படி என்னுடைய சாட்சி, என்னுடைய வார்த்தைகள் உங்களை ரொம்ப உயிர்ப்பிக்கும். இப்போ நான் ஒரு தனி மனுஷன், எனக்கு மனைவி பிள்ளைகள் இல்லை, குடும்ப கஷ்டம் தெரியாதுன்னா உங்களுக்கு எப்படி நான் ஆறுதல் சொல்ல முடியும்? இதுவும் இல்லாமல் நான் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு இன்றைக்கி நல்லா இருக்கிறேன். அதனால் பசியோட அருமை, இந்த கடன் தொல்லையுடைய பிரச்சனை, குடும்ப கஷ்டம், பிள்ளைகள் கீழ்ப்படியலான அதனால் ஏற்படக்கூடிய வலி வேதனை எல்லாம் தெரிஞ்சதால தான் கர்த்தர் இன்னைக்கு இந்த கடன் தொல்லைக்காக என்னை ஏற்படுத்தி தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபம் நடத்தி கொண்டு இருக்கேன். முழு விசுவாசத்தோடு ஏசப்பா என் கடன் தொல்லையை மாற்றுவார், என் கடன் பிரச்சனை மாறுன்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு அந்த வசனத்துக்கு போடுவோம். மனதுருகி நீங்கள் ஜெபிக்கணும். சென்னையிலேருந்து ஒரு குடும்பத்தில் அடிபட்டு இன்றைக்கி கொஞ்சம் சாட்சியாக இருக்கிற அந்த ஊழியக்காரருடைய மெசேஜ், அவருடைய ஜெபம் என்னை ஆசீர்வதிக்கும், என்னுடைய கடன் பிரச்சனையை மாற்றன்னு சொல்லி நீங்கள் இருதயத்தில் முழுசாக விசுவாசிக்கணும். உங்களுக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிசயம் நடக்காது. உங்களுக்கு இப்போ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கூட கடன் இருக்கட்டும், கவலையப்படாதீங்க, அதை கண்டு பயப்படாதீங்க. முதல்ல பயத்திலேருந்து வெளியே வந்துடுங்க. நீங்கள் பயத்திலேருந்து வெளியே வந்தால் தான் ஏசப்பா உள்ளே உங்களை தொட்டு ஆசீர்வதிக்க முடியும். இதே நீங்கள் மரண பயத்தோடு, திகிலோடு, ஒரு டிப்ரெஷனோடு, பயங்கர எப்படி சொல்கிறது, ஒரு ஏமாற்றத்தோடு
உங்களை நீங்களே ஏமாற்றிக்கின்னு உங்களால் முடியாதுன்னு சொல்லிக்கின்னு நீங்கள் இப்படியே புலம்பிக்கின்னு பைத்தியம் போல இருப்பீர்களானால் கண்டிப்பாக என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கிரியை செய்ய முடியாது. ஏசப்பா இருக்கிறார். இந்த உலகமே நம்மளை தூக்கி போட்டோம், நம்மளை வேண்டான்னு எல்லாரும் வெறுக்கட்டும், எல்லாரும் நம்மளை ஓரம் கட்டுட்டோம், அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லைன்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் மதித்து அதை கனப்படுத்தி அந்த வசனத்தில் இருக்கிற வல்லமை, அபிஷேகம், அதனுடைய கடன் என்கிற சாபக்கட்டை உடைக்கன்னு சொல்லி முழு நம்பிக்கையோடு கூட இன்றைக்கி நான் தரக்கூடிய வசனத்தை நீங்கள் எடுத்துக்கணும். அப்படியே கண்ணீரோடு கதறி நீங்கள் ஜெபிக்க. ஓகேங்களா? எடுத்துக்கொள்ளுங்கள். 118ஆம் சங்கீதம் 118ஆம் சங்கீதம் 22வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஓகேங்களா? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைகள் ஆயிற்று. வீடு கட்டுகிறவர்கள், கவனிச்சிங்களா? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று, வேணாம், இந்த கல்லை வச்சு வீடு கட்ட முடியாது, இது வேணாம் அப்படின்னு தள்ளின அந்த கல் மூளைக்கு தலைகள் ஆயிற்று. பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த வசனத்தை உங்களுக்கு தான் கற்றுத்தர. டெய்லி இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்களா இல்லையா? மாதம் இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்களா இல்லையா? வாரம் இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்களா இல்லையா? இப்படி கடன் தொல்லையில் வட்டி மேலே வட்டி கட்டுறவங்களுக்காக தான் கர்த்தர் இன்றைக்கி பேச போகிறேன். ஏன்னா ஒரு கடன் ஏற்பட்ட பிறகு உங்களால் சும்மா இருக்க முடியாது. அந்த கடன்காரன் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவான், பணம் கேட்டு தொல்லை கொடுப்பான். டேட்டு ஒன்றாயிடுச்சு, இன்னும் வட்டி அனுப்பலையா, இன்ட்ரெஸ்ட் அனுப்பலன்னு கேட்டு அவன் தொல்லை கொடுக்குறதால அந்த குறிப்பிட்ட ஒரு கடன்காரனுடைய கடனை, அந்த வட்டியை கட்ட முடியலன்றதுக்காக வேறு இடத்துல நீங்கள் கடன் வாங்கி, இதுதான் இன்னும் பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப வழிவகுக்கக்கூடிய பிசாசோட நூதனமான பாதை. இங்கே கடன் வாங்கி அங்கே கொடுப்பீங்க, அங்கே கடன் வாங்கி இங்கே கொடுப்பீங்க. இப்போ கடத்துக்கு மேலே கடன், வட்டிக்கு மேலே வட்டி பெருகின பிறகு உங்கள் உயிருக்கு பெரிய ஆபத்தாக ஆகிடும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் கடன் யாருக்குமே தெரியாதுங்க. நீங்கள் குடும்பத்தை ஏமாற்றி கூட கடன் வாங்குவீங்க. ஒரு மனைவியானவங்க கணவனுக்கு தெரியாது கடன் வாங்குவாங்க. எவ்வளோ காலம் அதை மறைச்சி வைக்க முடியும் சொல்லுங்களேன்? ஒரு 6 மாதம் மறைச்சி வைக்கலாம், 1 வருஷம் மறைச்சி வைக்கலாம். ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு மனைவியானவங்க, ஒரு தாய் வீட்டில் ஒரு தம்பி நம்ம கூட பிறந்த தம்பி கஷ்டப்படுறானே, நம்ம கூட பிறந்த தங்கச்சி கஷ்டப்படுறான்னு சொல்லி கடனை உடனே வாங்கி கணவனுக்கு தெரியாத தாய் வீட்டுக்கு கூட பிறந்தவங்களுக்கு பணத்தை அனுப்பிடுவாங்க. இப்போ வீட்டுக்காருக்கு தெரிஞ்ச பிறகு குடும்பத்தில் சமாதானம் கெட்டுடும், இந்த சகோதரிக்குள்ளும் சமாதானம் கெட்டுடும். இப்போ இந்த கடத்தால் முழு குடும்பத்தோடைய ஒட்டுமொத்த சந்தோஷம் போயிடுங்க. நானே நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். இதுபோல் கடனை வாங்கிட்டு வீட்டுக்கு தெரியாமல் வாங்கி பயங்கர பாடுகளை அனுபவித்த நிறைய சாட்சிகளை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் கூட உங்கள் வீட்டுக்காருக்கு தெரியாமல் கடத்தை வாங்கிட்டு இப்போ நீங்கள் கண்ணீரோடு இருந்தால் இந்த வசனத்தை நல்லா பாருங்கள். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லு தான் மூளைக்கு தலைகள் ஆயிற்று. ஒரு சில பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் கடன் வாங்காத செய்யவும் முடியாது. அது சின்ன பிஸ்னஸாக இருக்கட்டும், பெரிய பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு ரோட்டோர கடையாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் இருக்கிற கடையாக இருக்கட்டும், இல்லை ஒரு சாதாரண ஒரு சிறு தொழிலாக இருக்கட்டும், இல்லை பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணால் தான் அந்த தொழிலை செய்ய முடியும். 4 பேருக்கு கூலி கொடுத்து ரன் பண்ண முடியும். இப்போது வியாபாரிகள், பிஸ்னஸ் மேன்கள் கடன் வாங்கிட்டு இன்றைக்கி கடனை அடைக்க முடியாமல் ரொம்ப கண்ணீரோடு அவங்க இருப்பாங்க. அவங்களாம் கூட இந்த வசனத்தை பாருங்கள். ஒருவேளை நீங்கள் வீடு கட்டிட்டு கடத்துக்கு மேலே கடன் வாங்கி அந்த வீடை கட்டிட்டு இப்போ சிக்கிக்கின்னு லோனை கட்ட முடியாமல், அந்த வாங்கின அந்த இன்ட்ரெஸ்ட்டை கட்ட முடியாமல், அசலை கொடுக்க முடியாமல், வீட்டுக்குள்ளேயும் நிம்மதியாக இருக்க முடியாமல், ஏன்டா இந்த வீடை கட்டணும்னு சொல்லி இந்த வீடு கட்டி பாதிக்கப்பட்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஆவியானவர் இந்த வசனத்தை காட்டுறார். கவனிச்சிங்களா?
வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல். கவனிச்சிங்களா? வேண்டாம், ஆகாது, இது வேஸ்ட்டு வேஸ்ட்டு வேஸ்ட்டு, இது குப்பையில் போடணும், இந்த கல் தேவையில்லை, இந்த கல் ஓரங்கட்டு, இந்த கல் கொண்டு போய் அங்கே கொட்டு அப்படின்னு தள்ளிய கல் இப்போ மகிமையான கல்லாக மாறு, பரிசுத்தமான கல்லாக மாறு, கனத்துக்குரிய கல்லாக மாறுது. இதை யார் மாற்றுகிறார் என்று நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த கல்லுக்கு அந்த மேன்மையை தர. கவனிங்க, வீடு கட்டுவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைகள் ஆயிடுச்சு. அடுத்த 24வது வசனம் சொல்லுவது, இது கர்த்தரால் ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டு இருக்கிற என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, கர்த்தர் சொல்லாரு, உன்னுடைய கண்களுக்கு ஆச்சரியமான ஒரு காரியத்தை நான் செய்வேன், அதிசயமான காரியத்தை செய்வேன், அற்புதமான காரியத்தை செய்வேன். ஏன்னா சமுதாயத்தில் தள்ளப்பட்டவங்களை தான் கர்த்தர் உயர்த்துவார். அதாங்க தேவனுடைய ஸ்பெஷலு. ஏசப்பாவுடைய ஸ்பெஷலை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் யாரை உயர்த்துறாரு என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்து. இந்த தீர்க்கதரிசன வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்காக எழுதப்பட்டதுங்க. அவர் எருசலேமில் அவர் பாடுபடணும், ரத்தத்தை சிந்தணும், அந்த எருசலேமில் இருக்கிற எல்லாரும் அவரை பரியாசமாக பார்க்கணும், நிந்திக்கணும். இதெல்லாம் பரலோகத்தில் இருக்கிற ஆண்டோடைய சித்தமாக இருந்தது. அந்த பாதையின் வழியாக இயேசு கிறிஸ்து போனால் தான் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்புங்க. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா தேவகுமாரனாக இயேசு ஒரு தள்ளப்பட்ட கல்லாக தான் அவர் அந்த கல்வாரி பாடுகள் வழியாக போகும்போது அப்படி தான் அவர் மாற வேண்டியதாக இருந்தது. ஓகேங்களா? ஆனால் இன்றைக்கி அவர் அந்த பாதை வழியாக போய் அந்த அவமானத்தையும் அந்த நிந்தையும் சகிச்சதால் இன்றைக்கி இயேசு கிறிஸ்து முழு உலகத்துக்கும் ராஜாதி ராஜாவாக இருக்கிறாரு. அப்போ இன்றைக்கி அவர் மூளைக்கு தலைகளாய் புதிய ஏற்பட்ட சபைக்கு மாத்திரம் இல்லைங்க, பரலோக ராஜ்யத்துக்கே சியோனுக்கே அவர் ஆசீர்வாதமான ஒரு கல்லாக இன்றைக்கி இருக்கிறார். ஆனால் அவர் தள்ளப்பட வேண்டிய, மனுஷனால் ஆகாதென்று தள்ளப்பட வேண்டிய ஒரு பாதை வழி அவரே போக வேண்டியதாக இருக்கும்போது உங்களுக்கு எனக்கும் கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு பாதை கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நல்லா நினச்சிங்க, அவர் தள்ளப்பட்ட கல் தான். ஆனால் இப்போ எப்படி இருக்கிறான்னு மட்டும் பாருங்கள். இப்போ எப்படி இருக்கிறாரு? முழு உலகத்துக்கே ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். இந்த இந்தியாவுக்கு மாட்டம் இல்லைங்க, முழு இன்டர்நேஷ்னல் அளவுக்கு இயேசு கிறிஸ்து மகாராஜாவாக அவர் புகழ்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆனால் பாருங்கள், அவர் அந்த சிலுவை சுமக்கும் போது எவ்வளோ அவமானம், எவ்வளோ நிந்தை, எவ்வளோ கஷ்டம். அந்த எருசலேமில் இருக்கிற எல்லாரும் பரியாசம் பண்ணி சிரிக்கிறாங்க. அவர் சிலுவையில் வேதனையோடு தண்ணீர் தாகத்தோடு அப்படியே அவருடைய உயிர் ஊசலாடுது. அப்போ கூட அவரை பரியாசம் பண்ணி நிந்திக்கிறார். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் தேவகுமாரனா இயேசு கிறிஸ்து அவர் கைவில்லைங்க. அவர் கல்லரில் இருக்கிறாரு. கல்லரில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பி உங்களுக்கு எனக்கு இன்றைக்கி சாட்சியை வச்சுருக்கிறேன். அவருடைய நாமத்தில் சொல்கிறேன், உங்கள் கடன் என்கிற சாபக்கட்டை அவரை உடைப்பார். உண்மையிலே என் அன்பு சகோதரியே, உன்னோட சொந்த சகோதரனை போல சொல்கிறேம்மா, முதல்ல பயத்திலேருந்து வெளியே வந்துரு. பயம் 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 வச்சேன்னா உன்னால் செயல்பட முடியாது. பயம் 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 அது ஒரு பிசாசு. அதுதான் உன்னை முடக்குது. உன்னை தற்கொலைக்கு நேராக அதுதான் கொண்டு போகும். உன்னால் முடியாது, உன்னால் முடியாது, உன்னால் முடியாது, உன்னால் செய்ய முடியாது, கொடுக்க முடியாது, உன்னால் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாது, அசல் அடிக்க முடியாதுன்னு சொல்லி உன்னை அதுதான் பயமுறுத்தி உன்னை அப்படியே மட்டுப்படுத்தி வச்சிருக்கு. இப்போ அந்த பயத்தின் ஆவிலிருந்து கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய விடுதலை தந்து உன் வாயினால் கர்த்தர் இந்த வார்த்தையை வசனத்தை சொல்ல வைக்கப்பாரு. வீடு கட்டுவர்கள் ஆகாதென்று தள்ளின கல் தான் மூளைக்கு தலைகள் ஆயிற்று, கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இது கர்த்தரால் ஆயிற்று என்று கர்த்தர் செய்கிற அதிசயத்தை என் அன்பு சகோதரி பார்த்துட்டு அப்படியே மனமகிழ்ச்சினால் சொல்ல போகிறோம்மா. உண்மையிலேங்க நீங்கள் விசுவாசிங்க. இந்த சேனலில் பார்க்குற நீங்கள் ஒருவேளை ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், வயசான தாய் தாப்பனாக இருக்கட்டும், கர்த்தர் செய்வார் 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 செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை உங்கள் இருதயத்தில் வந்துக்கினே இருக்கட்டும்.
ஏசப்பா என் கடத்தை அடைப்பார், நான் அவமானப்பட்ட ஊரில் என்னை வந்து ஆண்டவர் தலைக்கு மூளைகள்லாம் மாற்றுவார், அவரோடு கூட ஆண்டவர் என்னை இணைத்து கொள்வான்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்துவீர்களானால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடும். சில ஆலோசனை சொல்கிறேன், கர்த்தருடைய ஆலோசனை சொல்கிறேன், ஓகேங்களா? நீங்கள் வாங்கின கடன் வந்து ஒரு நியாயமான கடமாக இருந்தால் அந்த கடத்தை அடைக்க ஏசப்பா வழி தருப்பார். நீங்கள் ஆடம்பரத்துக்காக பெருமைக்காக ஊரில் 4 பேர் நம்மளை போடணுன்றதுக்காக நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக அந்த கடன் அடைக்க ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார். ஆண்டவர் நீங்கள் வாங்கின கடத்தை குறித்து பரிசீலனை பண்ணுவார். இந்த பிள்ளை எதுக்கு கடன் வாங்குச்சு, என்ன பிரச்சனைன்னு ஆண்டவர் பார்ப்பார். இப்போது உங்களுடைய குடும்ப காரியத்தை ஆண்டவர் அப்படியே கண்ணால் பார்ப்பார். ஓ, இந்த பிள்ளைக்கு நல்ல வீடு இல்லை, வீடு கட்டுறதுக்கு இந்த பிள்ளை கடன் வாங்குச்சு, நம்ம மன்னிச்சிடலான்னு சொல்லி ஆண்டவர் இறங்குவார். அடுத்தது ஆண்டவர் பார்ப்பார், இந்த குடும்பம் வந்து எதுக்கு கடன் வாங்குச்சின்னு ஆண்டவர் யோசிப்பார். அந்த குடும்பத்தை ஆண்டவர் பார்க்கும்போது அந்த குடும்பத்தில் பெண் குழந்தைகள் இருக்கும். இந்த பெண் குழந்தைகளை ஒரு குறிப்பிட்ட வருஷம்தான் வீட்டில் வச்சுக்க முடியும். ஒரு 20-21 வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே எப்படா இந்த பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி பெற்றோருக்கு மனபாரம் ஏற்படும். திடீர்னு ஒரு கிறிஸ்துவ பையன் வருவான், நல்ல வரன் அமைஞ்சிடும். சரி, 3 மாதத்துலேயே கல்யாணம் பண்ணால் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? இப்போ கடன் வாங்கி தான். அப்போ ஆண்டவர் பார்ப்பார், சரி ஒரு வயசு பொண்ணுக்காக கல்யாணத்துக்காக இந்த குடும்பம் வந்து கடன் வாங்கிருக்கு, இந்த கடத்தை அடைக்க உதவி செய்யலாம். ஆண்டவர் மன இறங்கிடுவார். ஓகேங்களா? ஒரு குடும்பத்தை பார்க்குறாரு, இவங்க வீடு கட்டுறதால கடமாச்சு, அந்த கடத்தை அடைக்க ஆண்டவர் வழியை திறந்துட்டார். இன்னொரு குடும்பத்தை பார்க்குறாரு, பெண் குழந்தைக்காக கல்யாணத்துக்காக இவங்க கடன் வாங்கினாங்க, சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணலாம், தப்பு தான் அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஓகே ரூட்டு கிளியர் பண்ணிவிடுவார், கடமே இருக்காது. இன்னொரு குடும்பத்தை ஆண்டவர் பார்ப்பார், வியாதி 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 வியாதி, ஆப்ரேஷனு, மருந்து, மாத்திரை, இப்படியே வியாதியில் போயின்னு இருக்கும். இப்போ ஆண்டவர் பார்ப்பார், இவங்க எதுக்கு கடன் வாங்கினாங்கன்னு யோசிப்பார். ஓ, கடன் வாங்கியிருக்கிறாங்க, எதுக்கு வாங்கியிருக்கிறாங்க? ஓ, வியாதி பிரச்சனை, சரி ஓகே இவங்களுக்கு இறக்கம் பாராட்டிடலாம், மன்னிச்சு விட்டுருவேன். அடுத்து வியாபாரிகளை பார்ப்பார், தினமும் வேறு வழி கிடையாது, கடைக்கு பொருள் போடணும், ஃபேக்ட்ரிக்கு பொருள் போடணும், பிஸ்னஸ்க்காக பணம் வந்து தேவைப்படுது, இன்ட்ரெஸ்ட்டுக்கு வட்டிக்கு வாரத்தண்டில் மாதத்தண்டில் வாங்கினாங்க, சரி ஓகே வேறு வழி கிடையாது, கடன், இந்த தொழிலுக்காக கடன் வாங்கினேன், சரி இதையும் மன்னிச்சிடலாம். அதுக்கும் ஆண்டவர் வழிவாசல் திறந்து பிஸ்னஸில் ஆசீர்வாதத்தை உண்டாக்கி கடத்தெல்லாம் அடைக்க ஆண்டவர் வழியை திறந்துடும். கவனிங்க, வீடு கட்டுறவங்க கடன் வாங்கினாங்க, கர்த்தர் மன்னிக்கிறேன். கல்யாணம் பண்ணுறவங்க பெண் குழந்தை வச்சுருக்கிற கடன் வாங்கினாங்க, அதையும் மன்னிக்கிறேன். வியாதி ஆப்ரேஷன், வியாதி, மருந்து, மாத்திரை கடன் வாங்கினாங்க, அதையும் ஏசப்பா மன்னிச்சது. அதுக்கடுத்து தொழில் செய்கிறவங்க வியாபாரத்தில் நஷ்டம் வந்துடுச்சு, மேலும் மேலும் பொருள் போடணும், வேறு வழி கிடையாது, சரி ஓகே இவங்களையும் மன்னிச்சிடலாம். இப்போ நான் ஒன்று சொல்ல போகிறேன், அதை நீங்களே வந்து என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்றத இப்போ நம்ம 2 பேரும் ஒரு குடும்பம் போல் பேசிக்கலாங்க. ஒரு மனுஷன் இருக்கிறான், ஓ இந்த மாதிரி பிஸ்னஸில் லாஸ் ஆகி போச்சு, வீடு கட்டணும் கடன், பிள்ளைகளை படிக்க வச்சும் கடன், கல்யாண காட்சி பண்ணணும் கடன், இப்போ இந்த கடன் அடைக்கலான்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 5 லட்சம் கடன் வாங்கி ஆன்லைனில் ரம்மி விளையாடலாம். கவனிச்சிங்களா? ஏற்கனவே வீட்டில் கடன் 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 கடன், இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு, குடும்பமே அழிஞ்சு போகிற சூழ்நிலை இருக்குது. இப்போ இந்த சூழ்நிலையில் குடும்பமும் உக்காந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுது ஜெபம் பண்ணால் கூட ஏசப்பா மன்னிச்சு ஏதாவது இறக்கம் பாராட்டுருவார். அவர் இறக்கமுள்ள கர்த்தர். இப்போ இருதயத்தை இந்த பிரதர் வந்து குறிப்பிட்ட ஆண்கள் தான் இந்த வேலைகளை செய்கிறாங்க. பெண்கள் கூட அவ்வளோவா இந்த செல்லை நோண்ட தெரியாது. ஆண்களுக்கு நல்லா செல்ஃபோனை நோண்ட தெரியுது. அதில் ஆன்லைனில் கடன் வாங்கி ஆன்லைனில் ஜூது விளையாடுறது. இப்போ ஏசப்பா இந்த குடும்பத்தை பார்க்காரு, குறிப்பிட்ட அந்த பிரதரை பார்ப்பார். இந்த பிரதர் எதுக்கு ஆன்லைனில் சூதாடினா, எதுக்கு ரம்மி விளையாடினா, எதுக்கு இவன் வந்து ஆன்லைனில் போய் கடன் வாங்கி ஆன்லைனில் பணம் கட்டி ஜெயிச்சு வீட்டில் இருக்கிற கடத்தை அடைக்கிறதுக்கு இவன் வந்து இப்படி கிரியை செய்கிறானே, இப்போ கர்த்தர் மன இறங்குவார நீங்கள் சொல்லுங்க. இறங்க மாட்டாரா? கண்டிப்பாக இறங்க மாட்டார். மேலும் மேலும் அந்த குடும்பத்துக்கு கஷ்டம், மேலும் மேலும் உபத்திரம் தான் மருமகண்டி, ஒருபோது விடுதலை கிடைக்காது.
ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு தீர்க்கதரிசியோட மனைவி எலிசா கிட்ட வராங்க. எங்கே வராங்க? எலிசா கிட்ட அவங்க வராங்க. அவங்க ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டோடு அங்கே வராங்க. கடன் என்கிற சாபக்கட்டில் தன்னோட குடும்பத்தோட சூழ்நிலை இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எலிசா கிட்ட முறையிட ஜப குறிப்பை கொடுக்க கண்ணீரோடு அந்த அம்மா அங்கே வராங்க. இப்போ எலிசா கேட்குற என்னம்மா பிரச்சனை கேட்குறாரு. எலிசா கிட்ட இந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காரர் ஒரு நீதிமானாக இருந்தார், அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார், ஆனால் திடீர்னு அவர் இறந்து போனார். எங்கள் வீட்டில் வந்து கடன் என்கிற சாபக்கட்டு இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது. நானும் கொஞ்ச நாள் சமாளித்தேன், அதுக்கப்புறம் என்னால் சமாளிக்க முடியல. இப்போ கடன்காரங்க என்னோடய 2 ஆண் பிள்ளைகளை அடிமையாக கேட்குறாங்க. ஏம்மா உன்னால் கடனை கட்ட முடியல, பேசாமல் உன்னுடைய 2 ஆம்பளை பிள்ளைங்களையும் எங்களுக்கு அடிமையை கொடுத்துக்கன்னு சொல்லி அவங்க என் குழந்தைய கேட்குறாங்க. நான் என்ன செய்கிறதுன்னு சொல்லி ஓன்னு வந்து அந்த அம்மா எலிசா கிட்ட கண்ணீரோடு அழுறாங்க. இப்போ கவனிங்க, அந்த இடத்துல ஒரு சம்பவம் இருக்குது. அந்த விதவியுடைய கணவர் வந்து ஒரு நீதிமான், ஒரு தீர்க்கதரிசி. அவர் வந்து கடன் வாங்கியிருக்கிறார். இப்போது எலிசா வந்து அந்த அம்மா வாங்கின கடத்தை, அவங்க வீட்டுக்காரர் வாங்கின கடத்தை தப்புன்னு சொல்லலை, சரின்னு சொல்லலை. கவனிச்சிங்களா? புருஷன் பொண்டாட்டி 2 பேர் சேர்ந்து தான் கடன் வாங்கியிருக்கிறாங்க. அவர் மறித்து போயிட்டார். இப்போ இந்த அம்மா இருக்குது. இப்போ இது விதவி ஆயிடுச்சு. இந்த அம்மாவுக்கு, அந்த தம்பதிக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்கிறாங்க. கவனிச்சிங்களா? இப்போ எலிசா கிட்டே இந்த குடும்ப பிரச்சனை வந்த பிறகு எலிசா வந்து, நீ உங்கள் வீட்டுக்காரும் அவர் உயிரோடு இருக்கும்போது வாங்கின இந்த கடன் வந்து தப்பு, ஆண்டவர் தண்டிப்பார்னு சொல்லலை. ஏம்மா நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க, அது சரிதான், வேறு வழி இல்லைம்மா, வேறு வழி இல்லைம்மா, வேறு வழியில் நீயும் உங்கள் வீட்டுக்காரர் கடன் வாங்கிட்டேன்னு சொல்லி நியாயப்படுத்தவும் இல்லை. அதே போல் தான் இந்த யூடியூப் சேனலில் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற இந்த கடன் தொல்லையான்கிற தலைப்பில் நான் ஒவ்வொரு எபிசோட்லையும் இதே தான் சொல்லுவேன். நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தால் நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். கடன் வாங்குறத நான் தப்புன்னு சொல்லி உங்களோட மனசை வேதனைப்படுத்தவும் மாட்டேன், அதை சரின்னு சொல்லி நியாயப்படுத்தவும் முடியாது. ஆனால் நீங்கள் கடத்திலிருந்து வெளியே வரத்துக்கு வேண்டிய ஆலோசனைகள், ஜபங்கள், உங்களை வழி நடத்தக்கூடிய எல்லா விதமான ஆறுதலான பாதைகளை உங்களுக்கு நாங்கள் திறந்து தருவோம். கர்த்தர் இதுக்கு தான் என்னை நியமிச்சிருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எலிசா என்ன பண்ணுறாருன்றதை அடுத்தது பார்த்துடலாம். உன் வீட்டில் என்னம்மா இருக்குதுன்னு கேட்குறாரு. இந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு கூட எண்ணெய் இருக்குது. அப்போ வீட்டை சுற்றி போய் காலி பாத்திரம் கேட்டு வாங்கி உன் வீட்டுக்குள்ளே போய் ஜபம் பண்ணி அந்த குடத்தில் இருக்கிற எண்ணெயை எடுத்து காலி பாத்திரத்தில் மொண்டு ஊற்று அப்படின்னு எலிசா வந்து ஆலோசனை கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த அம்மா அப்படியே செயல்படுது. இப்போ தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறீங்க. அதில் இன்னொரு சத்தியத்தை நான் சொல்லுவேன். அது என்ன பார்த்தீங்கன்னா, இனிமேல் கடன் வாங்க மாட்டேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு ஏசப்பா காலை பிடிச்சிக்கின்னு நீங்கள் அழணும். ஆண்டவர் சமூகத்தில் மனவுருக்கத்தோடு ஆழணும்னு பலமுறை நான் வலியுறுத்துறேன். உங்களில் சில பேருக்கு விடுதலை கிடச்சிருக்குது, சில பேருக்கு பாதி விடுதலை கிடச்சிருக்குது, இன்னும் பாதி இருக்குது பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் ஏதாவது ஜப குறிப்பை எனக்கு தெரியப்படுத்துன்னா இந்த சேனலை நீங்கள் பார்க்கும்போதே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஆமீன், ஒரு பிரைஸ் லார்ட் போடுங்க. இல்லை யார் பார்த்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னா உங்கள் பேர், ஊர், எவ்வளோ கடன் இதெல்லாம் பதிவு பண்ணலாம். நீங்கள் தப்பே கிடையாது. இல்லை இதுவும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போய் டைப் பண்ண தெரியாது பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்னுடைய சேனலுக்குள்ளே ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் நேர்லேயும் வரலாம், தொலைபேசியிலும் உங்களுடைய ஜப குறிப்பை நீங்கள் தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக கண்டிப்பாக நான் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம், இந்த பாசுகிட்ட சொன்னால் அப்படி நம்மளுக்கு என்ன தான் நடக்க போகுது, வேஸ்ட்டு அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அப்படி நினைக்கவே கூடாது. எலிசா கிட்ட போய் சொன்னால் வேஸ்ட்டு தானே, அவர் என்ன கொடுக்க போகிறாருன்னா கட்டுக்கட்டாக பணமாக தரப்போகிறாரு, வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் இந்த அம்மா ஊழியக்காரர்கிட்ட போய் சொல்கிறதால என்ன லாபம், என்ன அதிசயம் நடக்கும்னு சொல்லி அலட்சியம் பண்ணியிருந்தா. அந்த அம்மாவுக்கு அன்றைக்கி கடன் தீர்ந்து ஆசீர்வாதம் வந்திருக்காதுங்க. ஊழியக்காரர்களை அந்த அம்மா வந்து கனப்படுத்துகிறாங்க.
அந்த விதவி எலிசாவை அப்படி கனப்படுத்துகிறேன். எலிசா கிட்ட சொன்னாதான் கர்த்தருடைய ஆலோசனை வெளிப்படும், எலிசா கிட்ட போய் சொன்னாதான் கர்த்தருடைய ஆலோசனை வெளிப்படும் சொல்லி இருதயத்தில் அந்த அம்மாவுக்கு விசுவாசம். பாருங்கள், எலிசாவுடைய வார்த்தையை கர்த்தர் அன்னைக்கு கனப்படுத்தி அந்த விதவி தாயுடைய கண்ணீரை ஏசப்பா தொடச்சார். அதே போல் என்னை நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரன், அவருடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, வீடு கட்டுவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைகள் ஆயிற்று, கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இது கர்த்தரால் ஆனது அப்படின்னு ஆண்டவர் உங்களை சாட்சியாக நிறுத்துவார்னு இந்த 103வது எபிசோடில் கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, உன்னை கண்ணீரை ஏசப்பா துடைப்பாருப்பா. உண்மையிலேங்க ஒரு நிமிஷத்தில் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் அந்த குடும்பத்தை ஏசப்பா வாழ வைக்கிறார். அவங்கள ஒரு தள்ளப்பட்ட கல் தான், ஒரு தள்ளப்பட்ட கல், ஒரு விதவி. புருஷன் இறந்துட்டான், கடங்காரன் வந்து 2 ஆண் பிள்ளைகளை இந்த அடிமையிலாக கொடுங்கன்னு கேட்குறாங்க. இந்த அம்மா இப்போது எப்படி நில குழஞ்சி எப்படி அழுதுருப்பாங்க, எவ்வளோ வேதனை, எவ்வளோ கண்ணீர். இப்போ வீட்லேயே அந்த அம்மா இருந்திருந்தா அதிசயம் நடந்திருக்குமா? எலிசாவை தேடி வராங்க, பிரச்சனையை சொல்கிறாங்க, இதுதான் நேச்சுரல் அப்படின்றாங்க. அவரும் வந்து கர்த்தருடைய ஆலோசனை சொல்லி கொடுக்குறார். இம்மா இப்படியெல்லாம் செய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அப்படியே அந்த அம்மா செய்யுது. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், ஏசப்பா உங்களுக்கு சொல்கிறாரு, அதை சொல்கிறேன். ஏசப்பா நான் இனிமேல் கடன் வாங்க மாட்டேன், அப்படியும் நான் கடன் கேட்டால் கூட என்னை நம்பி இனிமேல் யாருமே தரமாட்டாங்க, வாங்கி 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 வட்டிக்கு மேலே வட்டி கட்டிக்கணும், மாதம் ஃபுல்லாக நான் சம்பாதிக்கிறது எல்லாம் ஏசப்பா வட்டி தான் கட்டுறேன், ஹெல்த்தான சாப்பாடை சாப்பிட முடியல, நல்ல துணிமணி போட முடியல, ஒரு கல்யாண காட்சிக்கு போய் மொழி எழுத முடியல, ஒரு சாவுன்னு சொல்கிறாங்க, அந்த சாவில் போய் நிற்கலாம், அங்கே 4 பேர் கடன்காரன் நிற்பான்னு சொல்லி பல சொந்தக்காரோட சாவுக்கு என்னால் போக முடியல, வீட்டுக்குள்ளே நான் உட்காந்துங்கன்னு என்னுடைய வீட்டு கதவை வந்து இன்னொருத்தரை வச்சு பூட்டிட்டு நான் எங்கேயோ வெளியூருக்கு போன மாதிரி காட்டிக்கிறேன், பல நாளாக வீட்டுக்குள்ளே இந்த கடன் தொல்லையில் முடங்கி இருக்கிறேன்னு சொல்லி, ஒருவேளை இப்படிப்பட்ட பாதிப்பில், அவமானத்தில், நிந்தையில், கஷ்டத்தில் இங்கே இருந்தால் கர்த்தர் உண்மையிலே உங்களை உயர்த்துவாருங்க. ஆச்சரியமான காரியம் ஆண்டவர் செஞ்சார்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு யோசிச்சுப்பார். பொருளாதாரத்தை ஆண்டவர் ஒரே ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் தந்துடுவார். இப்போ பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தால் மறுபடியும் கடன் வாங்குகிற புத்தி தான் வருமா கண்டி? கடன் வாங்கின ஏசப்பாவுக்கு பிடிக்காது, அது தப்பு. ஏற்கனவே நம்ம பாதிக்கப்பட்டோம், கடன் வாங்கி மாட்டிக்கணும், எவ்வளோ அவமானம், எவ்வளோ கஷ்டம், குடும்பத்தில் எவ்வளோ குழப்பம், சமாதான கேடு உண்டாச்சு, நம்ம சாவை கூட விரும்பணுமேன்னு சொல்லி சில பேருக்கு பொருளாதாரம் விருத்தி அடைஞ்சால் கூட கடன் வாங்குகிற புத்தி போகவே போகாதுங்க. உண்மையிலங்க கடன் வாங்குகிற புத்தி சில பேருக்கு போகவே போகாது. இருந்தால் கூட கடன் வாங்கின்னு உட்காந்துப்பாங்க. சில பேர் பாருங்கள், வீட்டில் நகை இருக்கும், பணம் இருக்கும், ஆனால் போயிட்டு இந்த மகளிர் குழுவில் போய் அவங்களும் சேர்ந்துப்பாங்க. பிற்காலத்தில் பிள்ளைகள் பெருசாகும்போது இது உதவும். அப்போ பாருங்கள், இப்போ சூழ்நிலை நல்லாகுது, வருமானம் இருக்குது, கணவனோட வருமானம், தன்னோட வருமானம் இருக்குது, ஆனால் பின்னாடி கடன் வாங்குகிற ஒரு சூழ்நிலை வரும். இவங்க உள்ளத்தில் இவங்களே சொல்லிக்கின்னு தேவையில்லாத போய் அந்த மகளிர் குழுவில் போய் சேர்ந்துப்பாங்க, குழு கடன் வாங்குவாங்க. 10,000, 20,000, 50,000, 1,00,000 அப்படி வாங்கின்னு இருப்பாங்க. அவ்வளோதான், ஆயுசே முடிஞ்சிருங்க, மறுபடி வெளியே வரவே முடியாது. இந்த ஏரியில் யாருன்னா விழுந்துட்டா சேத்தில் போய் மாட்டிக்கினா மேலே வர முடியும்? கொஞ்சம் சொல்லுங்களேன். நிறைய நியூஸ் டிவியில் பார்ப்பீங்க, இந்த மாதிரி குளிக்க போனாங்க, சேத்தில் மாட்டிக்கினாங்க, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சில பேர் தண்ணியில் முழுகுவாங்க, அப்படி மேலே வந்துடுவாங்க. ஆனால் கால் வந்து சேத்தில் போய் சிக்கிக்கிச்சுன்னா அந்த ஏரியில் விழுந்தவன் மேலே மீண்டு வர முடியுமா? வரவே முடியாது. அதுபோல் கடன் ரூபத்தில் வந்து உங்களை சேத்தில் சிக்க வைக்கிற மாதிரி சாத்தான் கொண்டு போய் சிக்க வச்சிடும். சில கடத்துலேருந்து நீந்தி மேலே வந்துடலாம், சில கடத்துலேருந்து வெளியே வரவே முடியாது. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து செய்யணும். 10 ரூபா பொருளாக இருந்தாலும் அதை வந்து கையில் காசு கொடுத்து தான் நம்ம வாங்கணுன்ற எண்ணம் வந்து உங்களுக்கு வரணும். நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவங்களாக இருங்க, ஆர்சி சர்ச்சாக இருக்கட்டும், நீங்கள்
சிஎஸ்சி சர்ச்சாக இருக்கட்டும், நீங்கள் பெண்டிகாஸ் சர்ச்சாக இருக்கட்டும், இண்டிபெண்ட் சர்ச்சை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், ஒரு 10 ரூபா பொருளை கூட நம்ம கடன் வாங்கக்கூடாது, விசுவாசத்தில் இருக்கணும், ஏசப்பா தரும் வரை நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதிகமான விசுவாசத்தில் இருந்தால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். நீங்கள் தொட்டதுக்கெல்லாம் கடன், உட்காந்தா கடன், ஏந்தா கடன், நின்னா கடன்னு சொல்லி எல்லாத்துக்கும் கடன் வாங்கினீங்கன்னா பிற்காலத்தில் உங்கள் வீட்டுடைய மான மரியாதை ரொம்ப பாதிக்கப்படும். உங்கள் நன்மைக்கு நான் சொல்கிறேன். அப்போ பாஸ்டர் இதெல்லாம் தெரியாமல் போச்சு, நீங்கள் முன்னாடியே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கடன் தொல்லையான்ற தலைப்பில் மெசேஜ் போட்டுருந்தா, அதை நான் கேட்டுருந்தா, நான் இப்படியெல்லாம் கடன் வாங்கி மாட்டியிருக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப நீங்கள் வேதனைப்படலாம். போனதெல்லாம் போட்டேன் விடுங்க. இப்போது ஏசப்பா உங்களை வாழ வைக்கிற சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லின்னு இருக்கேன். நீங்கள் கடன் வாங்கிட்டு நீங்கள் அவமானப்படணும், நீங்கள் கஷ்டப்படணும், கண்ணீர் விடணும், வெளியே தலை கட்ட முடியாத அளவுக்கு வேதனைப்படணும்னு சொல்லி ஆண்டவர் ஒருபோதும் விரும்பலைங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் ரட்சிக்கப்படணும், நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்படணும், நீங்கள் சாட்சியாக குடும்பமாக இருக்கணும், நல்ல வீடு வாசல், நல்ல வருமானத்தோடு கடன் இல்லாமல் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், கல்யாண காட்சியை பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறேன். உங்களை கொண்டு போய் கடத்தில் தள்ளணும், நீ சம்பாரிச்சதுலாம் அங்கே வட்டி கட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒருபோதும் உங்களை இப்படியெல்லாம் தள்ள மாட்டார். அப்போ பிசாசால் இங்கே ஏமாற்றப்பட்டு போய் கடத்தில் போய் மாட்டின்னு இருக்கு. ஆண்டவர் உங்கள் வேதனை நீங்கள் பார்த்து ரொம்ப மனதுருகிறேன். உண்மையிலேம்மா என் அன்பு சகோதரி, உங்கள் வேதனையை பார்த்து ஏசப்பா இன்றைக்கி ரொம்ப அழுது கொண்டு இருக்கார். கடன் கடன் சொல்லி இரவும் பகலை என்னை நோக்கி கண்ணீரோடு இந்த பிள்ளை அழுது கொண்டு இருக்கிறாளே, இவளை எப்படியாயிலும் நம்ம காப்பாற்றி விட்டுடலான்னு சொல்லி இந்த ஜபத்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுப்பார். உங்களுக்கு கடன் தொல்லை மாறினா ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஏசப்போட இரக்கம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ₹1 கடன் இருக்காதுங்க. அந்த இரக்கத்துக்காக நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஏசப்பா உங்களுடைய கடன் தொல்லையை மாற்ற அவருடைய இரக்கம் இன்றைக்கி உங்களை தேடி வரப்போகுது. ஓகேங்களா? ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான அன்பின் ஆண்டவரே, இந்த சேனலை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ ஆண்டவரே இவர்கள் கடன் வாங்கியிருந்தால் ஆண்டவர் அதை நீர் மன்னிப்பீராக. பல லட்சம் பல கோடி ஆண்டவரே சிலருக்கு கடன், ஒரு சில பேருக்கு சின்ன தொகை தான்பா, அதை கண்டு பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறாங்க. அந்த கடத்தை எப்படி அடைப்பேன், எப்படி கொடுப்பேன்னு சொல்லி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் ஏசப்பா எப்படியாயிலும் உடைய இரக்கத்தினால ஒரு அதிசயம் இப்போ நடக்கணும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறேன். நான் கொடுக்குற ஆலோசனை கர்த்தருடைய ஆலோசனை. வீடு கட்டுவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைகளாயிற்று என்று நீங்கள் சத்தியத்தை ஜெபத்தோடு கூட நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே எலிசா காலத்திலே ஒரு விதவையுடைய கடத்தை அடைக்க நீர் எப்படி ஆலோசனை கொடுத்தீரோ, அதே போல் நீங்கள் ஒரு சின்ன கடன் வாங்க கூட பயப்படணும், ரொம்ப ஞானமாக இருக்கணும்னு சொல்லி உங்களுடைய வார்த்தை வெளிப்பட்டிருக்குது. இன்றைக்கு அதை ஆண்டவர் அநேக சேனல்கள் பார்த்துருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த சேனலை கனப்படுத்துகிற ஒவ்வொரு சகோதரிக்காக, ஒவ்வொரு சகோதரிமார்களுக்காக நான் எப்போ வீடியோ போட்டாலும் எப்போ மெசேஜ் போட்டாலும் உடனே பார்க்குறாங்க. ஆண்டவர் கர்த்தர் எப்படியாலும் கடத்தை அடைக்க மாட்டாரா, என் கடன் சுமை தீராதான்னு சொல்லி அநேக சகோதரிமார்கள் ஆண்டவரே கண்ணீரோடு இந்த சேனலை பார்க்குறாங்க. ஆண்டவரே இன்றைக்கி பேசப்பட்ட 118ஆம் சங்கீதம் 22-23 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் ஆண்டவரே அங்கே இருக்கிறதான ஆண்டவரே கடன்கிற சாபக்கட்டிலேருந்து கர்த்தர் குடும்பத்துக்கு விடுதலை தந்த சத்தியம், இதை வைத்து நான் பேசியிருக்கிறேன். ஆண்டவரே ஜனங்கள் கேட்டாங்க, என் அன்பு சகோதரிகள் பார்த்தாங்க, என் அன்பு சகோதரிமார்கள் பார்த்தாங்க, வயதான தாய் தகப்பன் பார்த்துருக்குறாங்க. கர்த்தர் எப்படியாலும் கடன் தொழிலிருந்து விடுதலை தருவாரான்னு சொல்லி நம்பிக்கையோடு பார்த்து கொண்டு இருக்கிறாங்களே. இந்த ஜெபத்தோடைய கடைசி நேரத்தில் ஏசப்பா என்னை வச்சு நீங்கள் சொன்னீங்க, கர்த்தருடைய இரக்கம் கிடைச்சாதான் உங்களுக்கு கடன் தொழிலிருந்து விடுதலை கிடைக்குன்னு சொல்லியிருக்கு. இரக்கம் கிடைப்பதாக ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டு. கடன் வாங்குறது தப்பு தான் ஆண்டவரே, நீர் மன்னிக்க தய பெருத்திருக்கிறீர். நீர் ஒரு தயால ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மாத்திரமில்லை, எங்கள் அக்கிரமங்களை மாத்திரமில்லை ஆண்டவரே, எங்கள் நோய்களை கூட நீங்கள் சுமந்திருக்கிறீங்க. எங்களை வாழ வைக்க உண்மையே தியாக பலியாக நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க.
ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த எருசலேமிலே நீர் ஒரு தள்ளப்பட்ட கல் போல அந்த கல்வாரி சிலுவை சுமந்து கொண்டு நீர் போகும்போது ஒரு தள்ளப்பட்ட கல் போல தான் ஆண்டவரே அந்த சூழ்நிலை காணப்பட்டது. ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அந்த தள்ளப்பட்ட கல் மூளைக்கு சீயோனுக்கு தலைகளாய் மாறிற்று என்று நாங்கள் ஆண்டவர் வேதத்திலே உம்முடைய சாட்சிகளை பார்க்கிறோம். உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் பார்க்கிறோம். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த அபிஷேகம் இன்றைக்கு கடன் தொல்லையிலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைக்க ஏசப்பா இறங்குவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஒரு அதிசயம் நடப்பதாக. இப்போதே ஆண்டவரே ஒரு அதிசயம் நடக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற அபிஷேகம் 118 சங்கீதம் 22, 23 வசனத்தில் இருக்கிற அபிஷேகம் இறங்குவதாக. உடைய வார்த்தையில் இருக்கிற ஆண்டவர் இரக்கம் வெளிப்படுவதாக. கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கான செபிக்கிறேன் ஆண்டவர். அந்த கடன் பிசாசை விரட்டுகிறேன். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள விலகி ஓடு. கடன் என்கிற பிசாசே இனி கர்த்தருடைய பிள்ளைகளை நீ அடிமைப்படுத்த முடியாது. கர்த்தர் துரத்தி அடிக்கிறார். விலகு இயேசுவின் நாமத்தில். அப்படியே நீ செய்வீராக ஆண்டவர். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலே இந்த கடன் பிசாசு உட்கார்ந்துக்கிடு. போக மாட்டேன், வருஷ கண்டில் உன்னை கட்டி வைப்பேன், நீ எனக்கு அடிமை, எனக்கு அடிமை, நான் சொல்கிறதை கேளு, கடன் வாங்கினே இரு, கடத்துக்கு மேலே கடன் வாங்கினே இரு அப்படின்னு சொல்லி நூதனமாய் ஆண்டவரே ஜனங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கு. கர்த்தர் அந்த கடன் பிசாசு கையில் இருந்து ஒவ்வொருவருக்கும் இந்த ஜெபத்தின் நிமித்தம் விடுதலை அனுப்பித்தாங்க. தொடர்ந்து ஆண்டவரே கடன் தொல்லையான்கிற தலைப்பில் ஆண்டவரே என்னை பேச வைங்க, ஜெபிக்க வைங்க. எனக்கும் ஆண்டவர் இந்த ஊழியத்தை செய்ய கிருபை செய்யுங்க, ஆசீர்வதி. இந்த சேனலில் பார்த்த ஒவ்வொரு குடும்பம் பிளெஸ்ஸிங்காக மாறணும், ஆசீர்வாதமாக மாறணும். கடனே வாங்கக்கூடாது, ஏசாப்பாக்கு அது பிடிக்காதுன்னு சொல்லி ஜனங்கள் ஒப்பு கொடுக்கணும்ப்பா. அப்படியே ஆக கடவுள், அப்படியே ஜனங்கள் செய்யட்டும், அப்படியே உங்களுக்கு கீழ்ப்படிட்டும். என்னுடைய ஜனங்களை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அவருடைய ஆசீர்வதித்தருள், அவருடைய விடுவித்தருள், அவருடைய ஆண்டவர் பரலோக ராஜ்யம் வரை ஆண்டவரை நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீர் என்று விசுவாசித்து இந்த ஜெபத்தை இந்த சமூகத்தில் ஏறெடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களுக்கு ஏதாவது ஜெப உதவி தேவைப்பட்டால் என்னுடைய நம்பர் யூடியூப்லேருந்து எடுத்து நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். இல்லை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஜெப குறிப்பை பதிவு பண்ணலாம். அதை பார்த்துட்டு உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுவேன். ஓகேங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான். காட் பிளஸ் யூ.